லெட்ஸ் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பாபிக்யூ மம்மி அப்படின்ற மாதிரி இனி நான் கிளம்பி பண்ணது தான் பிக் பாபிக்யூ இன் துறைப்பாக்கம். துறைப்பாக்கம் தானே? ஆமாம், துறைப்பாக்கம் தான். எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தனிஷ்க் பக்கத்தில் இருக்குது, காரப்பாக்கம் பக்கத்தில். இது நாங்கள் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் டீமோட அப்படியே ஃபுல்லாக கிளம்பி போனோம். எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 கார் போயாச்சு. இருந்தாலும் நாங்கள் கடைசியாக வந்துட்டு உள்ளே போனோம். என்னடா இது போகிற இடத்துல பார்த்தா ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா ஸ்லாமுக்கு பின்னாடி சாப்பாடு வச்சிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் தந்துட்டாங்க போல. ஆனால் அவனுக்கு உசாராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இது உள்ள ஒருத்தனும் வரல. ஏன்னா உள்ள தந்து பார்த்தா ஒரே குபீர் இருந்தது காலியாக. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் உள்ள ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பை வீடியோ எடுத்துட்டு, சாப்பாடை வீடியோ எடுத்துட்டு, கேட்கலாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கப்பாம்பூச்சி கிராஸ் பண்ணி போச்சு. என்னடா இதெல்லாம் உங்களுக்கு வச்சதா எனக்கு வச்சதான்ற மாதிரி தான் இருந்தது கற்பப்பூச்சி பார்க்கும்போது. அதனால அந்த பக்கம் நாங்கள் திரும்பி போவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்காந்தோம். ஃபர்ஸ்ட்டு உட்காந்த உடனே ஒரு ஜூஸை கொடுத்தாங்க, வழக்கம் போல் வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அது நல்லா தான் இருந்தது. என்ன ஜூஸில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது, தண்ணியில் கொஞ்சம் ஜூஸ் கம்மியாக இருந்தது. அதை குடிச்சிட்டு அடுத்து என்னடா வைப்பாங்கன்னு பார்த்தா பரோட்டா. அட பாவீங்களா, பரோட்டா சாப்பிடுவாங்க வந்து அப்படின்ற மாதிரி எதிர்த்து உட்காந்துருக்க பற்றியா ஒரு ஃபீல். அந்த பரோட்டா நாங்கள் கையே வைக்கல. பானிபூரி யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி ஃபர்ஸ்ட் வச்சாங்க, அதையும் யாரும் தரல. சரி வழக்கம் போல் ஃப்ரைட் கார்ன் போட்டாங்க. அந்த ஃப்ரைட் கார்னை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்தது தான் சீஸ் பொட்டேட்டோ. சீஸ் பொட்டேட்டோவில் கொஞ்சம் மைனஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்றதால அது வேண்டாம் அப்படின்னா பரவாயில்ல சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பேர் என்னது அப்படின்னா ஏதோ ஒரு வடை அப்படின்னாங்க வெஜிடேரியனில். ஆக்சுவலி அந்த வடை நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது நம்ம ஹனி சிக்கன். எல்லா இடத்துலையுமே ஹனி சிக்கன் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், பட் இவர்கிட்ட ரொம்ப குட்டியாக இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹனி சிக்கனில் எலும்புல சிக்கன் கம்மியாக இருந்தது. எல்லாமே வெறும் விங்ஸ் தான். விங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ஆக்கி இது பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் என்ன கொடுத்தாங்க. என்னென்ன அது அப்படின்னு கேட்டால் அதான் மட்டன் கோலா உருண்டை அப்படின்னாரு. வாவ், ஆளுக்கு 2 கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 வாங்கும்போது நான் மட்டும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு, எதிர்க்கிறவரும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி போட்டு சாப்பிட்டாரு. போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோலா உருண்டை இல்லை, கோலால மாவு கம்மியாகுதுன்ற மாதிரி மாவுல கோலா கம்மியாக இருந்தது. ஸோ அவ்வளோ கேவலமாக இருந்தது, யாரும் தொடவே இல்லை. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணது தான் தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. தந்தூரி சிக்கன் நல்லா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் எதிர்க்க பறக்க விட்டுருந்தாரு. என்னடா டேய் அடுப்பு இங்கே வச்சு பறக்க விட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா இல்லை புகை அதிகமாக வரும்னு சொல்லிட்டு உள்ள டிஷ்யூ பேப்பர் போட புகை வரும்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி இதுக்கு மேலே அங்கே இருந்தால் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து மோமோஸ் பார்த்தோம். மோமோஸ் எடுத்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி மோமோஸ் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாமே நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் லைவ் கிச்சன் போயிட்டோம். லைவ் கிச்சனில் போனோம் அப்படின்னா டக்கு, ப்ரானு, ரேபிட்டு, சிக்கனு, ஸ்குவிட்டு அண்ட் வெஜிடேரியனில் சில விஷயங்கள் எல்லாமே இருந்தது. நம்ம அசார்டட் எடுத்துக்கலாம். அசார்டட் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்தா அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. தட் வாஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இந்த பானிபூரில் அந்த இதில் அவனுமே தொடவே இல்லை. ஏன்னா வெளியே தான் சாப்பிடுவோம், உள்ள அதை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஜிலேபி படுத்தாரு. சரி நான் முடிச்சு லாஸ்ட்டில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எதுவுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரசத்தை தான் சாப்பிட்டோம். ரசம் நல்லா இருந்தான்னு கேட்டால் ரசம் நல்லா இருந்தது. சரி வேறு வழியே இல்லாமல் இதையாக சாப்பிட்லான்னு பார்த்தா இது கடைசியில் அந்த சாலட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ரோல் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். எங்கள் ஆளுக்கு வந்து அந்த சாக்லேட்டை ஊற்றவே தெரியல. சரி கூட நாங்களே ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அது நான் தான். இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நாங்களே பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு 2 3 சாக்லேட் பண்ண உடனே டேய் அதை குர்ரா இதை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி வச்சுக்கிட்டான். சரி போயிட்டு அந்த இதுவையாவது வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ்கிரீமு அப்புறம் இந்த குலோப் ஜாமுன் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் ஓகே, இட் வாஸ் நைஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே வந்ததுக்கு எல்லாம் ஃபோட்டோவாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் இருந்தது 3Dயில். இது உண்மையாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா யூனிக்காகவும் இருந்தது. ஸோ அப்படியே அதையும் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கும்பலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். அந்த பக்கம் போனால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேலாம் வேஸ்ட்டு. பாய்.